கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் ரூத் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். இங்கு போவாஸ் ரூத்தை பார்த்து விதம் சொல்லுகின்றார், இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இங்கு போவாஸை குறித்து ரூத் புத்தகத்திலே நம்ம வாசிக்கின்றோம், ரூத்தை குறித்து வாசிக்கின்றோம். ஆண்டவர் ரூத்தினுடைய வைராக்கியம், அதாவது தன் மாமியாரை கைவிடாதபடிக்கு அவளோடு கூட அவளுடைய சொந்த ஊருக்கு வர தீர்மானித்தது, அதனோடு கூட உன் தேவன் என் தேவன் என்று சொல்லி அவள் அப்படியே ஏற்றுக்கொண்டு கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டது. ஒரு மோவாபிய பெண்ணாக இருந்தாலும் கூட, அதாவது கர்த்தரால் சபிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோவாபியரோடு நீங்கள் எந்த ஒரு சம்பந்தமும் வைக்கக்கூடாது என்று கட்டளை பெற்றிருந்தனர். என்றாலும் கூட ஆண்டவர் அப்படிப்பட்ட அந்த மோவாபிய பெண்ணர் ரூத்தை கூட அவளுடைய வைராக்கியத்தை, அவள் தன் மாமியாருக்கு செய்த பணிவிடையை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தன் தேவனாக பற்றி கொண்டதை பார்த்து ஆண்டவர் அவளுக்கு நன்மை செய்வதை பார்க்கின்றோம். அப்பொழுது போவாஸ் இந்த ரூத்திற்கு வாழ்க்கை கொடுத்து அவளுடைய வாழ்க்கையை கட்டுவிக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த போவாஸ் சொல்லுகின்றார், அவளை திருமணம் பண்ணுவதற்கு முன்பதாக உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொல்லுகின்றார். நீ குணசாலி என்பதை நான் என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ரூத் ஒரு நல்ல ஒரு குணசாலியான பெண் என்று சொல்லி அந்த பெத்லெகேம் என்ற அந்த சிறிய ஊரில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் தெரிய வந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த பெண்ணிற்கு போவாஸ் மனம் இறங்குவதை நம்ம பார்க்கின்றோம், மனம் இறங்குகின்றார். அப்போ இந்த ரூத் இவளுடைய வாழ்க்கை பட்டு போய் இருக்கிறது, இதை எப்படி ஆகிலும் துளிர்க்க பண்ண வேண்டும் என்று இருதயத்தில் எண்ணுகின்றார். உடனே என்ன சொல்றார், ஆனால் தன்னிலும் கிட்டிய சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான், அவனிடம் கேட்டு பார்ப்போம் என்று சொல்லி, ஆனாலும் போவாஸ் சொல்கிறார், நீ வேண்டியபடியெல்லாம் உனக்கு செய்வேன் என்று சொல்வதை நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஒரு நல்ல ஒரு கனம் பெற்ற ஒரு மனிதன் போவாஸ், நல்ல ஒரு ஐஸ்வர்யவான் என்று பார்க்கின்றோம். இந்த ஒரு மனிதனே தன்னை நம்பி வந்த ஒரு பெண்ணிடம் என்ன சொல்லுகின்றார், உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, எஸ்தர் ராஜாத்தியிடம் அகாஸ்வரி ராஜா கேட்கிறார், எஸ்தர் ராஜாத்தியே, உன் மன்றாட்டு என்ன, உன் வேண்டுதல் என்ன, நீ வேண்டிக் கொண்டபடியெல்லாம் செய்வேன், அதாவது ராஜ்யத்தில் பாதி மட்டுமானால் உனக்கு தருவேன் என்று சொல்லுகின்றார். அதில் ஏரோது பார்க்கின்றோம், புதிய ஏற்பாட்டில் ஏரோது தன்னுடைய ஜென்ம நாளில் தன்னை மகிழ பண்ணின அந்த ஒரு சிறு பெண்ணை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும், உன் வேண்டுதல் என்ன என்று கேட்டாது, என் ராஜ்யத்தில் பாதி மட்டுமானால் கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுப்பதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இப்படி மனிதர்களாய் உள்ள நல்ல ஒரு ஸ்தானத்தில், நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க தனக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட தயால குணத்தோடு சொல்லுவார்கள், வேண்டியதெல்லாம் எனக்கு செய்வேன் என்று எல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு தயால குணம் உடையவராக இருப்பார் யோசித்து பாருங்கள். அவர் சொல்லுகின்றார், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்ய அவர்களுடையது. இப்படி எவ்வளவு தயால உள்ளத்தோடு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன். ஆவியில எளிமையா இருந்துட்டா போதும், பரலோக ராஜ்யமே அவர்களுடையது என்று சொல்லுகின்றார். சாந்த குணமா இருந்துட்டா போதும், பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் என்று சொல்லுகின்றார். அப்போ பாருங்களேன், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு தயால குணம் உடையவர், அவர் சொன்னதை செய்பவர். அவரும் கூட நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன, நல்ல குணம்,
நற்குணங்கள் நிரம்பி, குணசாலி என்பதை என் ஊராரெல்லாம் அறிவார்கள் என்று ரூத்தை குறித்து சொல்லுகின்றார். பார்த்தீங்களா? அப்போ இந்த நல்ல குணமுடைய அந்த பெண்ணுக்கு அவருடைய வாழ்க்கை கட்ட வேண்டும் என்று உள்ளத்தில் தீர்மானித்து செயல்படுவதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான நல்ல சுவாபங்கள் நமக்கு இருக்கும் என்றால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வார், உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன், உனக்கு வேண்டியபடியெல்லாம் அருளி செய்வேன் என்று சொல்லுவார். பிரியமானவர்களே, ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்க்கின்றார்? நம்மிடம் மனத்தாழ்மையை எதிர்பார்க்கின்றார், நன்மை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார், இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். இவை தவிர வேறு என்னத்தை எதிர்பார்க்கின்றார்? நாம் இவைகளை நம்ம செய்வோமானால், தேவ சமூகத்தில் மனத்தாழ்மையோடு இருப்போமானால், மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவோமானால், அதனோடு கூட தீமையை வெறுத்து நன்மை மாத்திரம் செய்வோமானால் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு மனம் இறங்குவார். அவரும் நம்மை பார்த்து உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே என்று சொல்லி உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொல்லுவார். சாலமோனுக்கு அப்படித்தானே செய்தார். அவர் கேட்ட பொழுது என்ன வேண்டும், உனக்கு என்ன வேண்டும், நீ வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொல்லி சாலமோனுக்கு ஆண்டவர் கேட்ட ஞானத்தை கொடுத்து கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் அருளி செய்தார் என்று பார்க்கின்றோம். பெரியமானவர்களே, இதோ இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம், அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். அவர் நமக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி, வேத வார்த்தையின்படி ஆண்டவரே, இதோ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொல்லி போவாஸ் ரூத்திற்கு அருமையாய் ஆண்டவரே அழகாய் அவளுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர், இதோ நீர் எங்களையும் பார்த்து ஆண்டவரே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொல்லி எங்களுக்கு தேவையான சகலத்தையும் ஆண்டவரை கரிசனையோடு செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் அப்பா. இதோ உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய இருதயத்திற்கு பிரியமாய் நடந்து கொள்ளட்டும். அப்படியே நீர் அவர்களுக்கு தேவையான சகல நன்மைகளையும் கட்டளையிட்டு ஒரு குறைவின்றி நடத்துவீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.